When you're in trouble, how to pray? நீங்கள் பிரச்சனையிலே இருக்கும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும்? 2 Chronicles 20 verses 6 to 12. இரண்டாம் நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6 லிருந்து 12 வசனங்கள் வரை. Don't turn to man first. முதலாவது மனிதனிடத்திலே சொல்ல வேண்டாம். Turn to God. தேவனை நோக்கி திரும்புங்கள். Say, God, ஆண்டவரே, you are ruling in the heavens. நீர் ஆண்டவரே வானத்திலே ஆளுகை செய்கிறீர். And you rule, verse 6, over all the nations of the world. ஆண்டவரே, நீர் ஜாதிகளுடைய எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகிறவர். Almighty power is in your hand. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. No one can stand against you. ஒருவரோடும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. That's the way we must begin. இப்படி தான் நாம் ஜெபிக்க வேண்டும். When you have problems in your home, உங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனை வரும்போது, when you have problems in your church, உங்களுடைய சபையிலே பிரச்சனை வரும்போது, when you have problems in your office, உங்களுடைய அலுவலகத்திலே பிரச்சனை வரும்போது, when you have problems with difficult neighbors, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் கஷ்டமானவராய் இருந்து when you have பிரச்சனை கொடுக்கும்போது, problems with sickness, உங்களுக்கு வியாதி வரும்போது, any type of problems, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, multitude of problems, திரளான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, start by saying, God, there's nothing you cannot do. தேவனே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். See, we are in a better position. நாம் அதை காட்டிலும் ஒரு மேன்மையான இடத்திலே இருக்கோம். Because his prayer was, oh God in the heavens. அவருடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தேவனே. Our prayer is, my Father who is in heaven. நம்முடைய ஜெபம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பனே. He was praying to the managing director of the universe. I am praying to my Father. அவர் அந்த சராசரத்தினுடைய மேலாள இயக்குனரிடத்திலே ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபமோ நம்முடைய அப்பாவினிடத்திலே ஜெபிக்கிறோம். You know, when you go to the managing director of your factory, you don't know whether you will get the answer or not. உங்களுடைய தொழிற்சாலையிலே இருக்கக்கூடியதான நிர்வாக இயக்குனரிடத்திலே நீங்கள் போய் ஏதாவது கேட்டால் உங்களுக்கு பதில் கிடைக்குமா இல்லையா என்று உங்களுக்கு தெரியாது. But when you go to your father, you can be sure. அப்பாட்ட போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். I am in a better position than Jehoshaphat. யோசபாத்தை காட்டிலும் நான் மேன்மையான இடத்திலே இருக்கிறேன். He says, oh God who are in the heavens, I say my Father who is in heaven. பரலோகத்தில் இருக்க தேவனே என்று அவன் அழைக்கிறான். நான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தகப்பனே என்று அழைக்கிறேன். What a wonderful position ours is. நமக்கு இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு அற்புதமான இடம் பாருங்க. He got an amazing answer to his prayer. We will get more than him. அவருக்கு வியக்கத்தக்க பதில் கிடைத்தது, நமக்கு அவரை காட்டிலும் வியக்கத்தக்க பதில் கிடைக்கும். So that's the first thing. We must start with acknowledging that our Father rules this universe. ஆகவே முதலாவதாக தேவன் நம்முடைய தகப்பன் இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதை முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். Speak it out with your mouth. உங்களுடைய வாயினாலே இதை பேசுங்கள். Lord, my Father, there is nothing that you cannot do. ஆண்டவரே, என்னுடைய தகப்பனை உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். There is no problem you cannot solve. உம்மாலே தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுங்கள். There is no enemy you cannot defeat. உம்மாலே தோற்க முடியாத சத்துரு எதுவும் இல்லை. There is no disease you cannot heal. உம்மாலே குணமாக்கப்பட முடியாத எந்த வியாதியும் இல்லை. There is no problem in my church or in my home which you cannot solve. என்னுடைய சபையிலேயோ என்னுடைய குடும்பத்திலேயோ உம்மாலே தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை. What is a big problem that God cannot handle? தேவனால் கையாள முடியாத பெரிய பிரச்சனை என்ன? Is there any problem God cannot handle? தேவனால் கையாள முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா? Do you find in the gospels any problem that people came to Jesus with which he said no I can't handle that? இயேசுவிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இயேசு அவர்களை பார்த்து இது என்னாலே கையாள முடியாது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சுவிசேஷத்தில் வாசிக்கிறீர்களா? When I read the four gospels, நான் 4 சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது I get one message clearly. ஒரு செய்தியை நான் தெளிவாக பெற்றுக்கொள்கிறேன். No problem Jesus cannot solve. இயேசுவாலே தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. I believe that. நான் அதை விசுவாசிக்கிறேன். Whatever situation you may face from now till Jesus comes, இப்பொழுதிலிருந்து இயேசு வரும் வரை எந்த பிரச்சனையை நீங்கள் சந்தித்தாலும் சரி, God knows them all already. தேவனுக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். I don't know when Jesus is going to come. இயேசு திரும்ப எப்பொழுது வரப்போகிறார் என்று எனக்கு தெரியாது. Supposing he is going to come after 20 years. 20 ஆண்டுகள் கழித்து வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். Supposing I am going to live for another 20 years. இன்னும் நான் 20 ஆண்டுகள் உயிர் வாழப் போகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். There may be many problems that I may face in the next 20 years. அடுத்த 20 ஆண்டுகளாக நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அநேகமாக இருக்கலாம். I don't know them. எனக்கு அந்த பிரச்சனை தெரியாது. I don't even know what I'll face next week. அடுத்த வாரம் என்ன பிரச்சனை சந்திக்க போகிறேன் என்று எனக்கு தெரியாது. But does God know them? ஆனா தேவன் அதை அறிந்திருக்கிறாரா? Oh yes. ஆம், அறிந்திருக்கிறார். He knows what's going to happen every single day for the next 20 years. அடுத்த 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளிலும் நடக்க வேண்டிய சம்பவங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். If he knows, அவர் அறிந்திருக்கிறார் என்றால், do you think he has got a solution for those problems? அந்த பிரச்சனைகளுக்கு அவரிடத்தில் தீர்வு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? Yes. ஆம். Every problem you are going to face in the future, God already has a solution. நீங்கள் எதிர்காலத்தில் சந்திக்க போகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்கனவே தேவனிடத்திலே தீர்வு உண்டு. When you face a problem, பிரச்சனையை நீங்கள் சந்திக்கும் பொழுது, say, Lord, I never expected this to happen. ஆண்டவரே, இது நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. But you knew it. ஆனா நீர் அறிந்திருக்கிறீர். And you have already made a solution. ஏற்கனவே நீர் அதற்கு ஒரு தீர்வையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். Just show me what that solution is. அந்த தீர்வு என்ன என்பதை ஆண்டவரே, அந்த பதில் என்ன என்பதை ஆண்டவரே காண்பியும். And thank him. அவருக்கு நன்றி செலுத்துங்கள். Don't complain. குறை சொல்ல வேண்டாம். Praise the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். I'll give you one example from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மாதிரி உங்களுக்கு காண்பிக்கிறேன். One more example. இன்னும் ஒரு உதாரணம். In the book of Exodus, யாத்திராகமம் chapter 15, 15ஆம் அதிகாரம், we read of the
Moses coming out with the Israelites from the wilderness. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களோடு கூட மோசே வெளியே வருகிறதை பார்க்கிறோம். Pharaoh has just been defeated. அங்கே சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். And as soon as they come out, there's no water to drink. அவர்கள் வெளியே வந்த உடனே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. And there was some water, Exodus 15:23. யாத்திராகமம் 15:23 அங்கே கொஞ்சம் தண்ணீர் But இருக்கிறது. it was bitter. ஆனால் அது கசப்பாய். They could not drink it. அவர்கள் குடிக்க முடியவில்லை. And they started complaining. உடனே முறையிட ஆரம்பித்தார்கள். Soon as the problem comes, complain. பிரச்சனை வந்தால் போது முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். Moses prayed. மோசே ஜெபித்தார். What shall I do? ஆண்டவரே நான் என்ன செய்ய Verse வேண்டும்? 25. 25ஆம் வசனம். And the Lord says, ஆண்டவர் சொல்கிறார். listen to this in verse 25. 25ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். I want to say what the Lord said. ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். 30 years before you came here, இங்கே வருவதற்கு 30 வருஷங்களுக்கு முன்பதாக I planted a tree here for you. உங்களுக்காக ஒரு மரத்தை இங்கே நட்டு வைத்தேன். Because I knew 30 years later you'll come and face a problem. 30 வருஷம் கழித்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனை சந்திப்பீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். This tree did not grow in one day. இந்த மரம் ஒரு நாள்ல வளரவில்லை. 30 years ago I planted it. 30 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த செடியை நான் நட்டு வைத்தேன். And the angels asked, God, why are you planting that tree there? தூதர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், ஆண்டவரே இந்த மரத்தை செடியை போய் எங்கே நடுகிறீர் என்று கேட்டார்கள். 30 years from now some of my children are going to have a problem. They'll need this. இப்பொழுதிலிருந்து 30 வருடங்கள் கழித்து என்னுடைய பிள்ளைகள் இங்கே வருவார்கள், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். Moses said, he told Moses, cut down the tree, put it in the water. மோசே பார்த்து சொன்னார், அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு. And the water became sweet. அந்த தண்ணீர் மதுரமாய் மாறியது. Do you believe God loves you? தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்களா? 30 years before you face a problem, he has already found a solution for it. நீங்கள் சந்திக்க போகிற இந்த பிரச்சனைக்காக 30 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் அதற்குரிய தீர்வை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். Why complain? ஏன் குறை சொல்ல வேண்டும்? Just look around, Lord, where is the tree? ஆண்டவரே மரம் எங்கே இருக்கிறது என்று தேடி பாருங்கள். Just show me where is the solution to this problem. ஆண்டவரே தீர்வு எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். It is somewhere here, I know. இங்கே எங்கேயோ தான் இருக்கிறது தீர்வு. Just show it to me. ஆண்டவரே எனக்கு காண்பியும். Instead of complaining, குறை சொல்வதற்கு பதிலாக you can overcome every situation. ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். You will be free all the time. எல்லா நேரங்களிலும் நீங்கள் விடுதலையானவர்களாக Know இருக்க the முடியும். truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Let's pray. நாம் ஜெபிப்போம்.